வணக்கம் ஸ்டூடெண்ட். டைப்போல இப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். நான் யூனிஃபார்ம்னா ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் டைரெக்ஷனில் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து ஈக்குவலாக இருக்காது. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஒரு பாயிண்டில் வேறையாக இருக்கும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்படி இருந்ததுன்னா இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த பாயிண்ட்லேயும் பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்லேயும் பார்க்குறோம், இந்த பாயிண்ட்லேயும் பார்க்குறோம், இந்த பாயிண்ட்லேயும் பார்க்குறோம், இந்த பாயிண்ட்லேயும் பார்க்குறோம். அட் ஆல் பாயிண்ட்ஸ் the electric field strength is same. So electric field in the direction of போகிறதுனா this side will be negative side. ஏன்னா this side is positive side. Electric field lines positive negative போகும். And uniform electric field, non-uniform electric field தான் இப்படி பார்க்குறோம். இங்கே ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம், இங்கே ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே எட்ட இருக்குது. இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கே 8 இருக்குது, அன்ஈவனாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸு சேம் இல்லை. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஃப்ரேமில் பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது, இங்கே எட்ட இருக்குது. ஸோ திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்முக்கு நான் யூனிஃபார்முக்கு என்னென்னா, எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எட்ட இருக்குதோ, தூரத்தில் இருக்குதோ, இது நெகட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகுது, இது பாசிட்டிவ் சைட்லேருந்து வரும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தோம்னா E1, இந்த பாயிண்டில் நம்ம E2. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? சார்ஜ் இன்ட்டு E1, சார்ஜ் இன்ட்டு Q இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு E1 மாடுலஸ், தட் இஸ் F1. அண்ட் F2ஓட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E2. எல்லாம் பார்க்குறப்ப E1 இங்கே எட்ட இருக்கிறதால E1ஓட இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி E1 E2 அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே 10 நியூட்டன் பெர் கூலம் இருந்ததுன்னா இங்கே இந்த இடத்துல 15 நியூட்டன் பெர் கூலம் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட மேக்னிடியூட் இங்கே 10 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஏன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தூரத்தில் இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஒரு எலக்ட்ரிக் டைப்போல நம்ம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம். எலக்ட்ரிக் டைப்போல் நான் யூனிஃபார்மில் வைக்கிறோம். ஸோ டைப்போல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். டைப்போல் மூமெண்ட் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே எட்ட இருக்கிறதால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் E1ஓட மேக்னிடியூட் will be less than E2. ஆர் நம்ம எழுதலாம் E1 ஆர் இப்படி எழுதலாம், நம்ம E2 is greater than E1 எழுதலாம். ஆர் E2 minus E1 is greater than 0 அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படி 0 பிகாஸ் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் க்ளோஸாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் எப்படி பார்ப்போம்? ஸோ when this dipole minus q charge, this is plus q charge. எப்படி நம்ம இந்த இடத்துல வைக்கிற போது என்ன ஆகும்? இப்படி வச்சுக்கோம். This is electric dipole. See, this is minus q, this is
ப்ளஸ் க்யூ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E1, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E2. ஸோ இந்த டைரெக்ஷனில் இது மைனஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுது. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் சைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இந்த பக்கம் போகும்போது இது மைனஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது ப்ளஸ் சார்ஜ். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் சார்ஜிங் ப்ளஸ் சார்ஜிங் பண்ணுற போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ இதுவும் அட்ராக்ட் ஆகும், மைனஸும் ப்ளஸ் அட்ராக்ட் ஆகும்போது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அது வந்து நம்ம E1 F1ன்னு வச்சுக்கோம். F1 is equal to product of charge, negative charge. F due to F1 is equal to F due to minus Q, minus product of charge into Q into electric field 1. ஸோ டைரெக்ஷன் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கோம், ஏன்னா மைனஸ் கியூங்கிறதுனால இது இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகும். F2 என்ன வரும்? ஸோ F2 இன் மேக்னிடியூட் F2 is equal to this charge, இது ப்ளஸ் சார்ஜ் இன்ட்டு E2. ஸோ இது எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம். ஏன்னா இது நெகட்டிவ் சைட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த டைபோல். திஸ் இஸ் F1, this is F2. ஸோ F2 என்ன வரும்? F2 is equal to in this direction. Since நமக்கு எல்லாரும் தெரியும் E2 is greater than E1, F net என்ன வரும்? F net என்ன வரும்? F net வந்து this is bigger, இது F net is equal to இந்த டைரெக்ஷனில் போகிறது பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டோம், பாசிட்டிவ் சைனாக வச்சுக்கிட்டோம்னா இந்த டைரெக்ஷனில் நெகட்டிவ் சைன் வச்சுக்கோம். இந்த சைன் வச்சுக்கிறது என்ன, ஆன்சர் நெகட்டிவில் வந்ததுன்னா இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது, நெட் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸில் வந்ததுன்னா இந்த டைரெக்ஷன் இருக்குது, இந்த ப்ளஸ்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ F net is equal to இது, since E2 is greater than E1, so we can call F2 minus F1. F2 minus in vector formula நம்ம எழுதுறோம்னா வெக்டர் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? F2 minus F1 இது ஸ்கேலர் ஃபார்முலா எழுதுறோம். நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நெட் ஃபோர்ஸ் experienced by dipole in non-uniform electric field is equal to F net vector. F net vector எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் வந்து F2 வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ F2 is equal to Q into E2 minus Q into E1, or Q வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா E2 minus E1. ஏன்னா E2 வந்து பெருசாக இருக்குது E1, அதனால் E2 minus E1 எழுதுகிறோம். ஸோ E2 எந்த டைரெக்ஷனில் போகுது? F2 எந்த டைரெக்ஷனில் இருக்குது? F2 இந்த டைரெக்ஷனில் இருக்குது. F2 வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது? F2 இஸ் இந்த டைரெக்ஷன். F2 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. F1 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ Q into E2 minus E1. ஸோ இன் வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா வெக்டர் ஃபார்மில் டூ வேர்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த ஃபோர்ஸ் குறைச்சலாக இருக்குது. நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? திஸ் மைனஸ் திஸ். ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். டூ வேர்ட்ஸ் ரைட் வேர்ட்ஸ். Okay, now first we can write F net is equal to Q into E2 minus E1. So in direction எழுதுனோம்னா direction நம்ம towards rightwardsனா இந்த direction இருக்கும். F net வந்து இந்த direction இருக்கும். F net rightward directionல F net இருக்கும். So it means யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா என்ன வரும்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா F net is equal to Q into E2 minus E1. ஸோ இங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் E2 is equal to E1, therefore F net is equal to 0.
பட் நான் யூனிஃபார்மில் என்ன வரும்? E2 நான் யூனிஃபார்மில் electric field at point 2 is not equal to E1, therefore E2, that is E2 is greater than E1. So E2 is greater than 0, it means this will be greater than 0, F net. Greater than 0 na non-zero value இருக்கும். It means F net, the net force, electric force is not 0 in non-uniform electric field. Not uniform. So what about torque? Torque பற்றி பார்ப்போம். Torque பற்றி பார்த்தோம்னா டார்க்கை பற்றி பார்த்தோம்னா நம்ம இதை இங்கே எடுத்து பார்த்துக்கோம். திஸ் இஸ் அவர், இதுதான் நம்மளுடைய டைஎலக்ட்ரிக் டைபோல் ப்ளஸ் Q. ஸோ திஸ் இஸ் F2, திஸ் இஸ் F1. இது சென்டர் ஆஃப் த டைபோல். சென்டர் ஆஃப் த டைபோல் இருக்கிற போது இந்த சைடு வந்து பாசிட்டிவ் சைடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த சைடு வந்து நெகட்டிவ் சைடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் த சார்ஜ், டைபோலோட சார்ஜ் ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சைடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டில் பக்கம் அட்ராக்ட் ஆகிற போது இது வந்து இது இப்படி மூவ் பண்ணும். எப்படி? கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இது இந்த சார்ஜு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு போது இப்படி மூவ் ஆகும் கிளாக் வைஸ். ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் தேர் எக்ஸிஸ்ட் ஏ டார்க். There exists a torque. There is a torque in clockwise direction. Clockwise direction. So, net force is not 0. Second point, there exists torque when dipole is kept in non-uniform electric field. Uniform electric field la vachomna net force is equal to 0. There exists a torque only. அப்போ torque na நம்ம எப்படி சொல்லலாம்? There exists a torque na நம்ம சொல்லலாம் there is no translatory motion but there exists a torque. So இது அடிக்கடி போர்ட்லையும் கேட்டிருக்காங்க, ஜேஇ மெயினில் கேட்டிருக்காங்க, நீட்லேயும் இந்த கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின்ஸ். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெட் ஃபோர்ஸ் 0, டார்க் எக்ஸிஸ்ட். அப்போ translating motion is equal to 0, but rotational motion, torque means rotational motion exists. But non-uniform, net force is not equal to 0. Net force is not equal to 0. ஏன்னா net force is equal to, net force என்ன எப்படி எழுதலாம்? Net force is greater than 0. So greater than 0ங்கிற போது there exists a net force in the direction towards rightwards. So non-uniform dipole வச்சோம்னா translating motion இருக்குது, rotating motion இருக்குது. This is very important point.